க்ளோரி டு ஜீசஸ். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை நீங்கள் காண்கிற நாளா இருக்க போகிறது. சரி, இன்றைக்கான ஜீவூற்று நம்ம தியானிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் என் ஆண்டவரை எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் அவரை துதிப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், என் வாழ்க்கையில பாடுகள் வந்தாலும், என் வாழ்க்கையில என்ன விதமான போராட்டங்கள் வந்தாலும் கூட நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ரொம்ப அழகா 2வதா சொல்றாரு, அவரை துதிக்கக்கூடிய துதி எப்போதும் என் வாயில இருக்கும். நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை எப்போ துதிக்கிறோம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்ச இல்லை நம்ம எதிர்பார்த்த ஒரு நன்மை ஆசீர்வாதம் நடந்துருச்சுன்னா மட்டும் நம்ம கர்த்தரை அதிகமாக துதிக்கிறோம். அந்த நேரத்தில் மட்டும் கரெக்டாக சபைக்கு போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம முகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். உங்களுக்கு தோல்வியான சூழ்நிலைகளையும், உங்களுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்ட சூழ்நிலைகளையும், உங்களுடைய படிப்பில் நீங்கள் தோல்வியடைஞ்ச சூழ்நிலைகளையும், கண்ணீரின் பாதைகளும், உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தின் பாதைகளும், எல்லா சூழ்நிலையிலேயும் நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சு பாருங்க. அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால இந்த நாளிலே நீங்கள் எல்லாம் காலைல சபைக்கு போயிருப்பீங்க, இல்லை ஒருவேளை சபைக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருப்பீங்க. எப்படியா இருந்தாலும் கர்த்தரை முழு மனதோடு கூட ஆராதிச்சு பாருங்க. எல்லா காலத்திலும், அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் நிச்சயமா வரத்தான் செய்யும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே மேலேயே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சில நேரங்களில் ஒரு மிடில் ஏரியா அந்த மாதிரி ஒரு பகுதியில் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். சில நேரங்களில் தாழ்வு நிலைகள் வரத்தான் செய்கிறது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் தாழ போனாலும், நான் மேலே போனாலும், இல்லை நடு மையத்தில் நடந்தாலும், இல்லை எனக்கு எதுவுமே தெரியலங்க, சுற்றி இருளாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் அப்படியே இருந்தாலும் கூட, அந்த சூழ்நிலையிலையும் கூட நீங்கள் கர்த்தரை துதிச்சு பாருங்களேன். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஸ்தோத்திரிங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எல்லா சூழ்நிலைகளும் தற்காலிகமானது தான். எல்லா சூழ்நிலைகளும் மாறக்கூடியவைகள் தான். எல்லா சூழ்நிலைகளும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். அதனால் இந்த வார்த்தையை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. May God bless you.